கணானாம் த்வா கணபதிஹும் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிः சீதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமः. ஓம் நிர்விக்னம் குரு மே தேவா மம கார்யேஷு சர்வதா. நித்யானந்தகரீ வராபயகரீ சௌந்தர்யரத்னாகரீ நிர்தூதாகில கோர பாவனகரீ பிரத்யக்ஷமாகேஸ்வரீ பிராளேயாச்சலவம்ச பாவனகரீ காஷீபுராதீஸ்வரீ பிக்ஷாம் தேகி பிக்ஷாம் தேகி கிருபாவலம்பனகரீ மாதா அன்னபூர்ணேஸ்வரி. இது அன்னபூர்ணா அஷ்டகத்தில் இருக்கக்கூடிய முதல் பாடலாக இது நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய நாமம் லாங்கலாயுதாயை நமக. 193வது, மொத்தம் 300 நாமங்கள் திரிசதியில 193வது நாமமாக இருக்கக்கூடிய லாங்கலாயுதாயை நமக. கலப்பையை தன்னுடைய ஆயுதமாக்கி கொண்டவள். அம்பாளுடைய 4 கையில சதுர்புஜ சமன்விதாயை நமகான் இருக்கும். 4 கையில 4 ஆயுதம் இருக்கிறப்ப 4 ஆயுதத்துக்கும் ஒவ்வொரு அமைப்பை நம்ம சொல்லியிருக்கோம். லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் சொல்லியிருக்கோம். ஸோ கலப்பை அப்படியே அதையும் தன்னுடைய ஆயுதமாக என்ன சர்வாயுத தராயை நமகான அம்பிகைக்கு ஒரு நாமம் இருக்கு. எந்த ஒரு அனித்தியமா இருக்கக்கூடியது கூட அம்பிகைக்கு ஒரு ஆயுதமாக இருக்குமா. ஏன்னா ஆயுதம் வெறும் ஆயுதமாக செயல்படாமல் அது ஒரு இண்டிகேட்டிவ், நமக்கு ஒரு இண்டிகேட்டிவா இருக்கும், நமக்கு ஒன்று ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும். அதை நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது அந்த ஆயுதத்தினால் அம்பிகை நமக்கு எதை உணர்த்துகிறாள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு பாஷ்யமாக இருக்கக்கூடிய உரையை முதல்ல பார்த்துக்கலாம். அனந்தாஸ்மி நாகானாம். ஆதிசேஷன் பலராமராக பிறந்தார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இது புராணத்தில் உள்ளது. பலராமனுக்கு கலப்பை என்பது ஆயுதம். ஸோ பரமாத்மா முதல்ல சொன்னேன் இல்லையா, அனந்தாஸ்மி நாகானாம்னு சொன்னேன். சர்ப்பங்களுள் நான் ஆதிசேஷன் அப்படின்னு கீதையில நம்ம கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். ஒவ்வொன்றையும் சொல்றார். மாசத்துல ஒன்று, அப்புறம் வேதங்கள்ல ஒன்றுன்னு சொல்லிட்டு வர்றப்போ சர்ப்பங்கள்ல நான் ஆதிசேஷனான்னு சொல்றார் அவர். ஆதிசேஷனுக்கு அது யாரு? பலராமருடைய அவதாரம் தான். கலப்பை ஆயுதமாக சொல்லப்படுகிறது. பராசக்திக்கும், ஏன்னா அவ யாரு? பத்மநாப சகோதரி. ஸோ அந்த பராசக்திக்கும் அந்த கலப்பையானது ஆயுதமாக வர்ணிக்கப்படுகிறது. 2வது அர்த்தம் என்ன சொல்றான்னா, இப்ப கலப்பை ஏன் ஆயுதமாக வச்சுன்னு இருக்கா? எத்தனையோ விஷயங்கள் இருக்கே அப்படின்னா, கலப்பை எப்படி பூமியை தாவரங்கள் விளையும்படி பக்குவப்படுத்துகிறதோ, முதல்ல நிலம்னு ஒன்று இருந்தால் உழறதுக்கு அந்த காலத்தில் அந்த கலப்பையை வச்சு உழுவா நம்ம பார்த்துருப்போம். இந்த காலத்து குழந்தைகளுக்கு அது பார்த்துருக்க அனுபவம் ரொம்ப கம்மி. கலப்பை எப்படி பூமியை தாவரங்கள் விளையும்படி பக்குவப்படுத்துகிறதோ அதை போலவே பராசக்தி என்ன பண்றானா, தன்னை அண்டுபவர்கள் மனதையும், அது எப்படிப்பட்ட மனதாவனா இருக்கட்டும், அவன் எப்படிப்பட்ட பாவம் செய்த ஜீவனாவாகவும் இருக்கட்டும்,
அந்த மனத்தை பக்குவம் அடையும்படி ஞானம் அவனிடம் விளையும்படி பராசக்தி செய்கிறாள் என்பது இங்க பாஷ்யமாக சொல்லப்படுகிறது. ஸோ கலப்பையை பார்த்த உடனே நமக்கு என்ன மனசுல வரணும் அப்படின்னா, நம்முடைய மனமானது மீண்டும் இன்னும் இன்னும் பக்குவப்படதான். ஸோ ஒரு பூமியில கலப்பையை வச்சு உழறப்போ அது பக்குவப்பட அங்கு வரக்கூடிய தானியங்களினுடைய கொள்ளளவு ஜாஸ்தியா இருக்கும், அந்த பவர் ஜாஸ்தியா இருக்கும். அதுபோல தான் இந்த மனமும் என்பதை இங்கு நமக்கு சொல்லப்படுகிறது. இதுக்கு நம்மளுடைய தட்சிணாமூர்த்தி வர்ணமாலா அப்படிங்கிற இடத்துல சிவஸ்தோத்திரமாக ஒரு பாடல் ஒன்று சொல்லப்படுகிறது. அந்த பாடலையும் நாம இங்க பார்க்கலாம். வக்திரம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வர்ணமாலா ஸ்தோத்திரங்கிற அந்த கிரந்தத்திலேருந்து எடுத்த பாட்டு இது. வக்திரம் தன்யாக சம்ஸ்ருதி வார்த்தேகே அமாத்ராத் பீதாக சந்தக பூர்ண சசாங்கத்யுதியஸ்ய சேவந்தே அத்யாசினம் அனந்தம் வடமூலம் தம் பிரத்யஞ்சம் தட்சிணவக்திரம் கலயாமி. தட்சிணாமூர்த்திங்கிறது நம்ம சிவபெருமானுடைய அவதாரம்ங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். பிறவிக் கடலிலிருந்து மிகவும் பயந்த பாக்கியசாலிகளான சாதுக்கள் எவருடைய பூர்ண சந்திரன் போல காந்தியுள்ள அந்த திருமுகத்தை சேவிக்கிறார்களோ அந்த நாசம் அற்றவர்களும் அந்த நாசமற்றவரும் ஆலமரத்தினுடைய கல்லால மரம் சொல்லுவோமே, ஆலமரத்தில் அடியில் அமர்ந்திருப்பவருமான ஆத்மஸ்வரூபிணியான தட்சிணாமூர்த்தியையும் தியானிக்கிறேன். இப்போ தட்சிணாமூர்த்தியை நம்ம ஏன் இங்கே கொண்டு வரோம் அப்படின்னா, தட்சிணாமூர்த்தி குரு வடிவம். அவ சனகாதி முனிவர்களுக்கு மௌனத்தாலேயே ஞானத்தை ஊட்டி, வாயே திறக்காம ஒரு பாடம் சொல்ல முடியும் அப்படிங்கிறத முதலில் செய்து காட்டியவர் தட்சிணாமூர்த்தி. சம்சாரம் என்பது ஒரு பெரிய ஆழ்கடல். இதில் அமிழ்ந்தவர்கள் ஈசனது தெய்வத்தினுடைய அருள் இல்லாமல் கரையேறவே முடியாது. ஏன்னா பிறவி கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்னு சொல்லியிருக்கோம். ஆகையால் இந்த பிறவிக்கடலை கண்டு மிகுந்த பயம் கொண்ட சிலர் பூரண சந்திரன் போல சகல தாபங்களையும் போக்கும் பகவானின் வதனாரவிந்தத்தை சேவிக்கிறார்கள். இவர்கள் மிக மிக பாக்கியசாலிகள். ஆனால் ரொம்ப கம்மியான ஆள்கள் தான் அந்த மாதிரி இருப்பாங்க. இவர்களுக்கு நாசம் என்பது கிடையாது. ஆலமரத்தடியில் இருக்கக்கூடிய கல்லால மரத்தடியில் அமர்ந்திருக்கும் அந்த குரு ரூபமான ஆத்மஸ்வரூபியான அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம், அதாவது சிவஸ்வரூபத்தை தியானிக்கிறேன். பூர்ண சந்திரனை கண்டால் எப்படி கடலானது மேலே எழும்புமோ, பகவானினுடைய அந்த முகச்சந்திரம், அம்பாளுக்கு பேர் என்ன, முகச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகாயி நமகான் அம்பாளுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தில் நிறைய இருக்கு. சந்திரனுடைய ஒரு முகச்சந்திரத்தை சொல்றதுக்கு நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. பகவானினுடைய அம்பிகையினுடைய தெய்வத்தினுடைய முகச்சந்திரனை கண்டால் இந்த பிறவி கடலானது வற்றியே போய்விடும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை இந்த இடத்துல அவன் நமக்கு சொல்றாவா. இதே மாதிரி சௌந்தரிய லகரியிலையும் ஒரு ஸ்தோத்திரம் இது சொல்லப்படுகிறது. ஏன்னா அம்பிகைன்னு சொன்னாலும் சிவபெருமான்னு சொன்னாலும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் நமக்கு இதில் கிடையாது. அந்த ரூபத்தினுடைய ஒரு வித்தியாசம்தான் இருக்குமே தவிர வேற எந்த வித்தியாசமும் இருக்காது. அதுவும் நமக்காக உள்ளதுதான். யாராருக்கு எந்தெந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தினுடைய வழியாக இருக்கக்கூடிய ஒரே அல்டிமேட்டம் பிறவிக்கடலை நீந்துவது என்பதுதான். அதை நம்ம இங்க பார்ப்போம். புராராதேகே, இந்த சௌந்தரிய லகரியில் நம்ம சொல்லாம எந்த நாமமும் நம்மளால கொண்டு போக முடியாது.
புராராதேகே அந்தக புரமசி தத தவ சரணயோகோ சபர்யா மர்யாதா தரள கரணானாம் அசுலபாக ததா ஹேதே நீதாக சதமக முகாக சித்திமதுலாம் தவ துவாரோபாந்த ஸ்திதிபிஹி அணிமாத்யாபிஹி அமராக. தாயே, பரமேஸ்வரனுடைய அந்த புறத்திலே இருக்கக்கூடிய பட்ட மகிழ்ச்சியாக இருக்கிறாய். அந்த காரணத்தால் உன்னுடைய பாதார பிந்தங்களில் பூஜை செய்வது என்பது பிரகாரமானது. இந்திரிய நிகிரகம், அடக்கம் அர்த்தம். இந்திரிய நிகிரகம் இல்லாதவர்களுக்கு சாத்தியமான காரியம் இல்லை. அதுவும் மிகவும் நியாயம்தான். இந்த இந்திராதி தேவதைகள் உன்னுடைய துவார பாலகிகளாக இருக்கிற அணிமாதி சித்திகளுடன் கூட அமிதமான மனோ அபீஷ்டத்தை அடையும்படி கட்டளை இடப்பட்டிருக்கிறார்கள். சமயாச்சாரத்தை அனுசரித்து தேவியின் சமீபத்திற்கு போய் பூஜை செய்வதற்கு ஜிதேந்திரியர்கள் தான் அதிகாரிகள், ஞானிகள் சொல்லலாம், இல்ல அந்த ரூபத்தை புரிந்து கொண்டவர்கள் சொல்லலாம். இந்திரன் முதலான தேவதைகள் கூட சமீபத்தில் போவதற்கு வேண்டிய யோக்கியதை இல்லாமல், அவர்களுக்கு அவ்வளோ பெரிய பதவி கிடைத்த போதிலும் தேவியின் கிரகத்தின் துவார பாலகிகளாகிய அணிமா முதலான 8 சித்திகளோடு, போன தடவை சொன்ன அந்த ஸ்ரீ சக்கரத்தில் இருக்கக்கூடிய கோட்டைகளை தாண்டி எப்படி போகணும்னு 8 சித்திகளோடு தாங்களும் துவார பாலகர்களாக நின்று ஜன்ம சாபல்யத்தை அடைகிறார்கள். புராராதேகே அந்த புறம், அதுதான் பாட்டுடைய ஆரம்பம் என்று தேவி இங்கு சொல்லப்படுவது போல் தேவி புஜங்க ஸ்தோத்திரத்திலும் சொல்லப்பட்டிருப்பதை இங்கு, அதுக்கு அங்கிருந்து இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றா. நிர்மல சிந்தைகி ஏவ சுதாம் போதிகி மத ஸ்திதிதாயாக பாதாம் புஜ சேவாச மயிபிகி ஏவ ஞாயதே நஹ இத் அர்த்தஹ அன்யைஹி. அதாவது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையே தேவி புஜங்க ஸ்தோத்திரத்திலையும் எதுக்காக சொல்றா அப்படின்னா, அம்பிகையானவளும் அவள் எப்படிப்பட்ட ரூபத்தில் இருக்கிறாள் என்பதையும் எந்த மாதிரி பீடத்தில் இருக்கிறாள் என்பதையும் நமக்கு புரியும்படி சொல்லி நாம் அடைய வேண்டியது, இத்தனை ஸ்லோகம் படித்து நம்ம அடைய வேண்டியது என்ன அப்படின்னா, அம்பிகையினுடைய ரூபம் ஏதாவது ஒரு ரூபம், எந்த ரூபமாக இருந்தாலும் சரி, அது காளியா கூட இருக்கலாம் இல்லையா, அந்த காளியா இருந்தாலும், இல்லை சாத்வீக ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய லலிதாம்பிகையா இருந்தாலும், இல்லை பரமசிவனாக இருந்தாலும், எந்த ரூபமாக இருந்தாலும் நம்முடைய மனதிலே பதியும் பொழுது நமக்கு அந்த பக்தியின் வாயிலாக இறைவனை அடைவதற்கு ஒரு முயற்சி செய்வோம். அந்த முயற்சி வெற்றி அடையும் பொழுது நாம் அந்த பாத புஜாம்புஜாயை இருக்குல்ல, ஸ்ரீபதாம்புஜாயை நமக அடைந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சொன்ன சௌந்தரிய லகரிக்கு தமிழ் பாட்டு ஒன்று இருக்குது, அந்த பாட்டையும் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஐம்புலனை வசப்படுத்தி சித்தமிசை நின்ற அடங்காத புலைக்காமம் அடக்கி புவி மீதே நம்பி உன்றன் பாதாரவிந்த மலர் தொழுவார் நற்கதியும் பெற்றிடுவார். மற்றவர்க்கு அரிதே செம்மாந்த இந்திராதி தேவர்க்கும் நினது திருவாசல் தனில் துவார பாலகிகளாகி அம்மை நினை தொழுவதற்கே அணிமா சித்தி அடைய தவம் கிடக்கின்றார் ஆதிசக்தி தாயே. இதுதான் அந்த புராராதேகேன்னு சொல்லக்கூடிய 95வது ஸ்லோகத்தினுடைய தமிழாக்கமாகவும் நாம் இங்கே பார்க்குறோம்.
விஷ்ணு சகஸ்ரநாமம் 567வது நாமம் எப்படின்னா இதே தான், ஹலாயுதஹா. அதாவது அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை விஷ்ணுடைய ரூபம் சொல்கிறப்போ இங்கே எப்படி வந்து நம்ம வந்து லாங்கலாயுதாயின்னு சொன்னோமோ அதே மாதிரி ஹலாயுதஹா, கலப்பையை ஆயுதமாக உடையவர் அந்த விஷ்ணு பரமாத்மா. அந்த கலப்பை என்பது இங்கே காமனாக இருக்கு. பகவான் ஓர் உழவன். எப்படி? பலராமனுக்கு அசாதாரணமான அது ஒரு ஆயுதம். உழவர்கள் விசேஷித்து பலராமனை பூஜிக்க வேண்டும், கிருஷியில் நிலத்தில் நல்ல பலன் பெறுவதற்காக. பக்தி உழவன் கார்மேக மன்ன கருமால். இது ஒரு திருமறையில் சொல்லக்கூடியது 23. இந்த விஷ்ணுவனுடைய வைஷ்ணவத்தில் சொல்லக்கூடியது 23வது ஸ்லோகமாக சொல்லியிருக்கு. பக்தி உழவன் கார்மேக மன்ன கருமால். நிலத்தை உழ கலப்பை பயன்படுவது போல பக்தர்களுடைய மனதை தூயதாக மாற்ற உழ பண்படுத்த இந்த கலப்பை என்பது அங்கே தேவையாகிறது என்ற அர்த்தத்தையும் நம்ம இங்கே கொள்ளலாம். ஸோ இந்த கலப்பைங்கிறது நம்மளே செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, நம்மளை நாமளே யோசிக்கிறது. போன வருஷத்தோட இந்த வருஷம் நமக்கு ஏதாவது கொஞ்சம் பக்தி லேசாக கொஞ்சம் மேலே வந்திருக்கா, ஹைட்டு பார்க்குறோம் இல்லையா, போன வருஷத்தோட இந்த வருஷம் வளர்ந்துருக்கோமான்னு, நம்ம வெயிட்டில் கொஞ்சம் கூடியிருக்கோமான்னு பார்க்குறோம் இல்லையா. அதே மாதிரி பக்தியில் நாம் கொஞ்சமாவது கூடியிருக்கோமா என்பதை பார்ப்பதற்கு ஒரு அளவீடாகவும் நாம் இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம அர்த்தமாக சொல்கிறோம். அடுத்த நாமம் 194வது நாமம் லக்ன சாமர ஹஸ்தஸ்ரீ சாரதா பரிவீஜிதாயை நமக. இது லலிதா சஹஸ்ரநாமத்தில் இதுக்கு ஒப்புமை இருக்குது, நிறைய இருக்குது. திருமகள் லக்ஷ்மியும் கலைமகள் சரஸ்வதியும், அதான் லக்ன சாமர ஹஸ்த ஸ்ரீ சாரதா பரிவீஜிதாயை நமக. திருமகளாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியும் கலைமகளாக இருக்கக்கூடிய சரஸ்வதியும் இரு பக்கங்களில் இருந்து சாமரத்தை கை கொண்டு வீச பெற்றவள் அந்த ஆதி பராசக்தி. லலிதா திருமசுந்தரி நம்ம ஃபோட்டோ பார்த்தோம்னா பாப்பா 2 இடத்துலேருந்து அவங்க வீசரா மாதிரி ஒரு படம் இருக்கும். அதாவது என்ன அர்த்தம் இதுலேருந்து? செல்வமும் கல்வியும் பக்கங்களில் நின்று பணிபுரியும் பெருமை பெற்றவள். 2 பக்கம் 2 இருக்கு. இப்போ அம்பாளை நம்ம பிரார்த்தனை பண்ணுறப்போ எனக்கு செல்வம்னு தனியாக கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு வித்யை வேணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பக்தர்களுக்கு அது சித்திக்கணும்னா இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய நாமமாக இருக்கக்கூட சச்சாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதாயை நமக. இந்த நாமம் சொல்கிறப்ப நம்ம பாஷ்யம் சொல்லியிருக்கோம். இதே மாதிரி அர்த்தம் தான் அது. அதே மாதிரி இந்த லலிதா இதில் அஷ்டோத்திரத்திலையும் வாணி காயத்ரி சாவித்ரி சன்னுதாயை நமக அப்படிங்கிற நாமமும் இருக்கு. லலிதா சஹஸ்ரநாமத்தில் இன்னொரு நாமம் கடாட்ச கிங்கரீபூத கமலா கோடி சேவிதாயை நமக. அப்போ அம்பிகையினுடைய ரூபம்தான் இந்த கலைமகள் திருமகள் எல்லாமே அம்பிகையினுடைய ரூபம்தான். ஸோ நமக்கு ஒரு மனதில் பதிவதற்காக 2 பக்கத்திலிருந்து ஒரு லக்ஷ்மியும் சரஸ்வதியும் சாமரம் வீசுவது போலவும் அம்பிகை நடுவில் சிவபெருமான் அந்த படுக்கையாக இருந்து 4 கால்கள் 4 விதமான அந்த ருத்ரன் எல்லாம் இருக்கா இல்லையா, அவ இருக்கிற மாதிரியும் உள்ள படத்தை நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய தியானமானது சித்திப்பதற்கு கொஞ்சம் லகுவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். பின்னால் உருவ வழிபாடு வேண்டான்னு இருக்கிற சமயத்தில் நம்மளால் சிந்திக்கணும் அப்படின்னா முதல்ல உருவத்தில் போய் தான் நம்ம அருவத்துக்கு போக முடியும். எடுத்த எடுப்பிலே போனால் எதுவுமே நம்ம மனதில் நிற்க முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பல உருவங்கள். அதில் ஒரு ஸ்லோகம் தான் இந்த லக்ன சாமர ஹஸ்த ஸ்ரீ சாரதா பரிவீஜிதாயை நமகாங்கிற இந்த நாமமும் இருக்கு. தேவியே தான் இந்த துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி நவராத்திரி டைமில் 3 நாளாக வச்சு நம்ம கொண்டாடி மகிழ்வதும் எல்லாம் ஒரே ரூபந்தான், அம்பாளினுடைய
அந்த ரூபமாக இருக்கு. இதற்கு பாஷ்யமாக உள்ள இதையும் நம்ம பார்க்கலாம். இங்க மகாலட்சுமியாலும் ஸ்ரீ சாரதா தேவியாலும், அதாவது வாணி வித்யாதேவி கைகளில் ஏந்திய சாமரங்களினால் வீசப்பட்டு பணிவிடை செய்யப்படுபவள். சர்வஜ பீடம் சாரதாவின் வாசஸ்தலமாக இருக்கக்கூடிய சங்கர விஜயம் இல்லையா? எந்த 4 விதமான சங்கர் நம்ம பார்த்துருக்கோம். அந்த சிங்கேரி மாதிரி இடத்துல போனாலும் அந்த சாரதா பீடத்தில் பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும். ஆகையால் ஸ்ரீ சாரதா தேவி ஞானத்தை குறிக்கிறாள். மகாலட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் குறிக்கிறாள். ஞானமும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பராசக்தியினுடைய அதீனமாக இருக்கின்றன. இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது அது ஒண்ணுதான். இவங்க பார்த்து சாமரம் வீசுகிறார்கள் என்பது ஒரு பக்கமாக இருந்தாலும் அம்பிகை அப்படிங்கிற அந்த ரூபத்துக்குள்ளேயே தான் இந்த ஞானமும் இருக்கு, செல்வமும் இருக்கு, சகல சித்தியும் இருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சோம்னா நாளைக்கு இந்த நாமத்தை லக்ன சாமர ஹஸ்தவோ இல்லை சசாமர ரமாவாணியோ சொல்லும் பொழுது அந்த பாவத்தினோடு நாம் அதை புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு தேவி ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பவானி புஜங்கம், அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஏன்னா ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் எப்போவுமே எடுத்துக்காட்டா இருக்கும். இந்த ஸ்லோகத்துக்கு அந்த ஸ்லோகம் எடுத்துக்காட்டு அப்படிங்கிற அதை பார்க்கலாம். ஜ்வலத் கோடி பாலார்க்க பாசாருணாங்கீம் சுலாவண்ய ஸ்ருங்கார சோபாபிராமாம் மகாபத்ம கிஞ்சல்க மத்யே விராஜத் திரிகோணே நிஷன்னாம் பஜே ஸ்ரீ பவானி. பவானி என்பதும் அம்பிகையினுடைய ரூபம்தான். ஜ்வலிக்கிற கோடிக்கணக்கான இளம் சூரியர்களுடைய பிரகாசம் போல சிவந்த சரீரத்தை உடையவளாகவும், நம்மளால கற்பனையே பண்ண முடியாது அந்த ரூபத்தை. நம்ம நினைச்சு பார்ப்போம். 1000 கோடி சூரியர்களுடைய அந்த அதிகாலை சூரியனுடைய சிகப்பு வர்ணம் மிகுந்த அழகினாலும் ஸ்ருங்கார பாவத்தினாலும் ஏற்படும் சோபையினால் மனோகரமாய் இருப்பவளாகவும், தாமரை பூவின் கிஞ்சல்கத்தின் மத்தியில் அந்த இதழ்களுக்கு நடுவுல பிரகாசிக்கிற முக்கோணத்தில் வீற்றிருப்பவளுமான சகல சம்பத்தும். இப்ப என்ன சொன்னோம்? லக்ஷ்மி வாணி சாமரம் வீசுகிறான்னு சொல்றோம் இல்லையா? சகல சம்பத்தும் பொருந்திய அந்த தேவி பவானியை நான் பஜிக்கிறேன். அருமையான பாட்டுகள்லாம். பெரிய தாமரையின் மத்தியில் உள்ள கிஞ்சல்கத்தின் நடுவில் முக்கோண வடிவமான சக்கரத்தில் பவானியானவள் அமர்ந்திருக்கிறாள். ஒரே சமயத்தில் கோடி சூரியர்கள் உதயமான எப்படி இருக்கும்? உதயமானது போல் அவளுடைய மெல்லிய சரீரம் செந்நிற ஒளி பிழம்பாக விளங்குகிறது. ஜோதி வடிவம்னு கூட சொல்லலாம். அவளுடைய அந்த அழகும் ஸ்ருங்கார பாவமும் மனதை ஆனந்தப்படுத்துகிறது. அப்படியே கண்ணை மூடி ஒரு நிமிஷம் பார்த்தோம்னா எவ்வளவு அழகான ரூபம் என்னுடைய அன்னையினுடைய ரூபம் அப்படின்னு இருக்கும். இந்த பவானியைத்தான் நான் பஜிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு எல்லாமே ஒரு பாவனை தான். எல்லாமே என்ன பாவனா மாத்திர சந்துஷ்டாயை நமக்காக தான் அம்பாளுடைய இது. அதில் நம்ம எதை எப்படி பார்த்தாலும் இந்த நாமங்கள்லாம் சொல்கிறப்பவே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரணும்னா அதற்கு ஒரு ரூபமயம் நம்ம கொடுக்குறோம். அந்த ரூபத்தை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இதற்கு அபிராமி அந்தாதிலையும் ஒரு பாட்டு, ஏன்னா எல்லாமே அழகான பாட்டுகள், அம்பிகையை பாராட்டும்படியான பாட்டுகள். ஏன்னா அம்பிகை அப்படின்னு சொன்னா ஏன்னா அன்னை இல்லையா? அன்னைன்னு சொல்கிறப்ப நமக்கு வீட்டில் இருக்கிறப்ப அம்மா அப்படின்னா அது ஒரு வாஞ்சை தான். அம்மா கிட்ட எடுத்துக்கக்கூடிய ஒரு ப்ரிவிலேஜை அப்பா கிட்ட எடுக்க முடியாது. அது பொதுவாக 99% எல்லார் வீடுகள்லையும் நிகழக்கூடியது. ஸோ அந்த அம்பிகைன்னு சொல்கிறப்ப நம்மளுடைய குறைகளை
மற்றவர்களிடம் போய் கூறி எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றதை விட நம்ம மனதில் இருக்கக்கூடிய அந்த அம்பிகையுடைய ரூபத்தில் சொல்றப்போ நிஜமாலுமே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கன்சோலேஷன் கிடைக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே. வாழும் படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தே, ஒருவர் வீழும் படியன்று வில்லும் படியன்று வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடர்ந்து சுடர்கின்றதே. அன்னையே, அபிராமி தாயே, தேவியே, என்ன வேணா சொல்லலாம். நீ எப்படி பெற்றிருக்க? கடல்களுக்கும் 7 உலகங்களுக்கும் உயர்ந்த மலைகள் எட்டி நிற்கும் அருதில் எட்டாதவள். மேலாக உள்ள அந்த இரவையும் பகலையும் செய்யும் சந்திர சூரியருக்கு இடையே நின்று சுடர்விட்டு பிரகாசிக்கின்றவள் நீ. ரொம்ப அழகா சொல்லியிருக்க. அபிராமி பட்டனுடைய அந்த அழகான ஒரு விவரணை வந்து ரொம்ப அழகா இருக்கும். இரவையும் பகலையும் செய்யும் சந்திர சூரியருக்கு இடையே நின்று சுடர்விட்டு பிரகாசிக்கின்றவள் என்னுடைய அன்னை. இந்த அளவில் வந்து நாம் இன்னைக்கு முடிச்சுக்கலாம். அன்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்யபாவேன ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரி.